அனைவருக்கும் வணக்கம். நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா டெம்ப்ளேட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டெம்ப்ளேட் கலெக்ஷன்ஸை வச்சு நீங்கள் ஃப்ளக்ஸ் டிசைன் பண்ண முடியும். ஃப்ளக்ஸ் டிசைனுக்கு தேவையான பேக்ரவுண்ட்ஸ் வந்து நம்ம இதிலேருந்தே எடுத்து பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு டெமோ தான் நான் இப்போ இந்த வீடியோவாக உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ஒரு இமேஜ் ஃபைலை எடிட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி பண்ணலாம். இந்த ஃபைலை நம்ம வந்து எடிட் பண்ணி ஒரு ஃப்ளக்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம். இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கும். எல்லாமே நீங்கள் தனித்தனியாக இது பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம், பிரித்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ கோரல்ட்ரா ஃபைலாக அந்த டெம்ப்ளேட் ஃபைல் இருக்கிறதுனால இதை நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். இது மாதிரி டிசைன்ஸ் நம்மகிட்ட ஒரு 120 ஜிபிக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த ஃப்ளக்ஸ் டிசைன்ஸ் இது எல்லாமே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா A4 டிசைனில் இருக்கும். இது டெம்ப்ளேட்டாகவே தனித்தனி எடிட்டபிள் ஃபைலாகவே இருக்கும். இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடிட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான இமேஜஸை எடுத்துக்கலாம், அதில் உள்ள பேக்ரவுண்ட்ஸை எடுத்துக்க முடியும். எடுத்துகிட்டு நமக்கு தேவையான மாதிரி ஃப்ளக்ஸ் டிசைனோ விசிட்டிங் கார்டோ அல்லது மற்ற எல்லா டிசைன்ஸுக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஃப்ளக்ஸ் டிசைன் இதை வச்சு நான் பண்ணி காட்டுறேன். எப்படி பண்ணுறன்றது பாருங்கள். இப்போ வந்து இது மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும். எல்லாமே தனித்தனி இமேஜஸாக தான் இருக்கும், எடிட்டபிள் ஃபைலாக. ஸோ இதில் உள்ள கலர்ஸ் நம்ம எல்லாத்தையுமே எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைலை காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து இந்த ஃப்ளக்ஸ் டிசைன் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த டிசைன் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் இப்போ பார்க்கலாம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இது மாதிரி இந்த டிசைன் அந்த A4 டிசைன்லேருந்து எடுத்து ஒரு ஃப்ளக்ஸ் டிசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டிசைன்ஸை வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ அதில் இருக்கிற இமேஜஸ்லாம் எடுத்து ஸோ இந்த டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணிக்கிறோம். நமக்கு தேவையான மாதிரி டெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. பேக்ரவுண்ட் வந்து மாற்றியாச்சு. இந்த பேக்ரவுண்டில் உள்ள கலர்ஸ் எல்லாம் நமக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கிறோம். ஷேடோ கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த பேக்ரவுண்டில் உள்ள அந்த டாட்ஸை வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு நமக்கு இது போல் ஒரு டிசைன் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஃப்ளக்ஸ்க்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாமே, ஃப்ளக்ஸ் டிசைன்கள் தேவையான இமேஜஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதில் வரக்கூடிய கீழே வந்து ஷோ மோடில் போனீங்கன்னா என்னோடய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்னோடய நம்பர்ஸ் எடுத்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் பண்ணி இந்த டிவிடியை கொரியர் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பரில் நீங்கள் கூப்பிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே தொடர்ந்து நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு மெயிலில் வந்துடும். தொடர்ந்து நீங்கள் இதில் பார்க்குறதுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் பட்டனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. தேங்க்யூ.